நாம் இன்று யாராவது ஒரு கோயிலை கட்டுகிறார்கள் என்று நினைச்சு கொள்வோம். உதாரணமா மிகவும் பிரபலமான ஒரு கூற்றை எடுத்துக்குவோம். ப்ரொஃபசர் நராரி HRA அவர் 3067 கிமு பற்றி பேசுகிறார். அவர் மெம்பிஸ் டென்னசியில் எடுத்தாரு. அங்கே அவர்கள் ஒரு கோயிலை கட்டினார்கள் என்று நினைச்சு கொள்வோம். அந்த கோயில் எப்போது கட்டப்பட்டது என்பதை மகாபாரத காலத்துல எழுத விரும்புகிறார்கள். அதனால் அவர்கள் ஈதர் என்னை அட்லாண்டாவில் அல்லது நராரி மெம்பிஸில் அணுக முடிவு செய்கிறார்கள். அது மெம்பிஸில், ஆனா இலக்கியத்துல இது மிகவும் அருகில தான் உள்ளது. அவர்கள் அவரிடம் சென்று, சரி தயவு செய்து சொல்லுங்க, மகாபாரத காலம் எது என்று கேட்கிறார்கள். அவர் 3067ன்னு சொல்கிறார். அவர்கள் அதில் 2018 சேர்த்து கூட்டி, சரி இந்த கோவில் மகாபாரத போருக்கு பிறகு 3067 + 2018 எவ்வளவு வந்தாலும் அந்த வருடத்தில் கட்டப்பட்டது என்று சொல்வார்கள். அதுதான் அந்த கல்வெட்டுன்னு நினைச்சு கொள்ளுங்க. நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? 5000 ஆண்டுகள் கழித்து சரி யாரோ அந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது அந்த கோவில் புதைந்திருக்கும் அல்லது இப்படி ஒரு நிலை இருக்கும். அதற்கு பக்கத்துல எடுத்துக்காட்டாக ஆப்பிள் 8 அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை இப்போது என்ன புதிது என்று. அவர்கள் ஆப்பிள் 8 எப்போது வந்ததுன்னு தெரியும், நான் இப்போதே உருவாக்கி சொல்கிறேன், சரியா? அவர்களிடம் அந்த கல்வெட்டும் இருக்கிறங்க. இப்போது அவர்கள் இதை படிச்சு, ஆஹா சரி, அப்படி என்றால் ஆப்பிள் 8 என்பது 2018ல இருந்ததுன்னு சொல்றாங்க. மற்றும் இது சொல்வது அந்த ஆண்டுகளுக்கு முன்பு சரி மகாபாரத போர் 3067 கிமுல நடந்தது என்று. நான் இதை சிக்கலாக்கினேன்னா இப்போ எளிமையாக்குறேன். கல்வெட்டில் எழுதப்பட்டிருப்பது அந்த காலத்தில் அந்த நபர் அல்லது அந்த சமூகம் அல்லது யார் எழுதினாரோ அவர்களின் புரிதல் தான்.